ஒருநாள் அர்ஜுனன் பெருமிதத்துடன் சொன்னார், லங்கைக்கு வானரர்கள் கட்டிய பாலத்திற்கு பதிலாக நான் என் அம்புகளால் ஒரே நொடியில் பாலம் கட்டியிருப்பேன். அந்த வார்த்தைகள் ஹனுமானின் காதில் விழுந்தன. அவர் முதிய குரங்காக மாறி அர்ஜுனன் முன் தோன்றினார். உன் அம்புப் பாலம் என் எடையை தாங்குமா என்று சிரித்தார். அர்ஜுனன் கோபத்துடன் அம்புகளால் ஒரு பாலம் கட்டினார். ஹனுமான் அதில் ஒரு கால் வைத்தார். பாலம் உடைந்தது. மீண்டும் கட்டினார். மீண்டும் உடைந்தது. வாக்கை காக்க அர்ஜுனன் தீயில் விழ தயாரானான். அப்போது கிருஷ்ணர் தோன்றினான். அவர் தன் ராம ரூபத்தை காட்டி, அர்ஜுனனும் என் பக்தனே என்றார். உண்மை புரிந்த ஹனுமான் தலை வணங்கினார். மன்னிக்கவும் என்றார். அவர் அர்ஜுனனை ஆசீர்வதித்தான். மகாபாரதப் போரில் உன் தேரின் கொடியில் நான் இருப்பேன். குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனின் தேரின் மேல் ஹனுமான் இருந்தார். அவர் போரிடவில்லை. ஆனால் அவர் கர்ஜனை எதிரிகளின் மனதை நடுங்கச் செய்தது. போர் முடிந்த பின் கிருஷ்ணன்றும் ஹனுமானும் தேரில் இருந்து இறங்கினர். அடுத்த நொடியே அந்த தேர் சாம்பலானது. அர்ஜுனன் புரிந்து கொண்டான். வெற்றி அவன் அம்புகளால் அல்ல, கிருஷ்ணனின் வழிகாட்டலும்